நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழக நகரங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானவை என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அது பற்றி இந்தியாவில் உள்ள 18 பெரிய நகரங்களில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அதில் சென்னை, கோவையை பொறுத்தவரை கொலை, சொத்து என் பையன் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு நான் முதல்ல அவனை ஒழுங்காக வளர்க்கணும். சாய், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது உன் காதில் விழுமா விழாதான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் கரெக்டான டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதிகரிக்கும் போக்ஷ வழக்குகள் வக்கர மனங்களை வெள்ளையாக்குமா இந்த மரண தண்டனை? நான் நிறைய வாட்டி உன்னை திட்டிருக்கேன். அம்மா பேச்சு கேட்காம இருந்ததுக்காக நான் உன்னை திட்டிருக்கேன். நீ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை சரிசமாக பார்க்காததுக்காக உன்னை திட்டிருக்கேன். சாப்பிடும்போது சாப்பாடை கீழே சிந்து வைப்பாரு, அப்போவும் நான் உன்னை திட்டிருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் பப்ஜி கேம் விளையாடுவேன், அதுக்காக நான் உன்னை திட்டிருக்கேன். பெரியவங்கிட்டெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுவல, அதுக்கும் நான் உன்னை திட்டிருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ உன்னை திட்டினாலும் கோவப்படாமல் என்கிட்ட வந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். அதை பார்க்கும்போது சாய், நான் உன் கண்ணுக்கு வெறும் அம்மாவா மட்டும்தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு அப்பாவும் தான் பசங்களுக்கு பகலில் அப்பாவாகவும் நைட்டில் அம்மாவாகவும் இருக்காங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னால் உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. ஆனால் உன்னடா, நீ வளரும் போதும் சரி, உன் வாழ்க்கையை வாழும் போதும் சரி, உனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஐ ப்ராமிஸ் யூ. தமிழகத்தை பொறுத்தவரையும் சாய், இன்னைக்கு சாய். சட்ட ஒழுங்கு சிறப்பான முறையில் பேணி என்ன? காக்கப்பட்டு இந்த நியூஸ் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய இப்படி பெண்கள்லாம் நம்ம ஊரில் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு என்னோட அப்பா மாதிரி ஆளுங்க தான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு அப்பாக்களும் அவங்க பசங்களை நல்லபடியாக வளர்த்துருக்காங்கல்ல. புடிங்க, தேசிய குற்ற ஆவணம் ரொம்பதான். வெளியிடப்பட்டிருக்கிறது. சாய், எனவே பசங்களோட அப்பா மட்டும் இல்லை, தமிழகத்தை பொறுத்தவரை பொண்ணுங்களோட அப்பாவும் தான் காரணம். இன்றைக்கு பெண்கள் அச்சம் இல்லாமல் இரவு நேரங்களில் கூட இன்றைக்கு சாலைகளில் செல்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகிறோம். என் மகனை இச்சமூகத்தில் நல்ல முறையில் வளர்த்தால் நான் என் நோற்றான்.